வணங்க மக்களே, ஏஜென்ட் கிம் ரீஆக்டிவேட்டட் சீரிஸோடைய ஸ்பெஷல் எபிசோடு பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது சீரிஸ் டோட்டலாக கம்ப்ளீட் ஆயிருந்தாலும் அவங்க சொல்லாத சில ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. ஒரிஜினலாக சீசன் 1 வந்து அதோட முடிய கிடையாது. ஏகப்பட்ட ஃப்ளாஷ்பேக் வந்து சீசன் 1ல் இருக்குது. அந்த ஃப்ளாஷ்பேக்கை உங்ககிட்ட சீரிஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்பெஷல் வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் அதுக்கு தந்த சப்போர்ட்டை இதுக்கு தருவீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஏஜென்ட் கிம் ரீஆக்டிவேட்டட் சீரிஸில் சொல்லப்படாத சில ஸ்டோரிஸை தான் நான் உங்களுக்கு இதில் கொண்டாந்துருக்கேன். அதுக்கு நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கதையுடைய ஆரம்பத்தில் ஹெம்காக் இறந்து போனதுக்கப்புறம் நடக்கிற விஷயத்தை காமிக்கிறாங்க. அதாவது ஹீரோ சவுத் கொரியன்ஸ் கிட்ட மாட்டினதுக்கப்புறம் கடைசியாக தான் ஹீரோ அவருடைய கோட் நேமை மாட்ட வேண்டியதாக இருந்திருக்கும். அதாவது ஹீரோ இதுக்கு முன்னாடியே 73 வச்சுருந்துருப்பாரு. ஆனால் இப்போதைய அவருடைய ஃப்ரெண்ட் எங்கோக்கோடைய கோட் நேமான 66 எடுத்துக்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக ஹீரோ ஜின்ஷோலி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் ஹீரோ 2 வருஷமாக சவுத் கொரியா கீழே தான் இருக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்தில் சவுத் கொரியா கிட்டேருந்து ஹீரோவுக்கு புதுசாக ஒரு மிஷினை வழங்குறாங்க. அதுவும் அந்த மிஷினை இவரை டைரெக்டாக நார்த் கொரியாவுக்கு தான் அனுப்ப ஆரம்பிக்குது. அதாவது ஹீரோ நார்த் கொரியாவில் போய் இந்த மிஷினை முடித்தோடனே ஹீரோவுக்கு புதுசாக ஃப்ரீடம் தரதா சொல்கிறாங்க. அதாவது ஹீரோவுக்கு சவுத் கொரியன் சிட்டிசனாக ஒரு ஐடென்டிட்டி தரதா சொல்கிறாங்க. ஏன்னா இது வரைக்குமே ஹீரோ நார்த் கொரியன் சிட்டிசனாக தான் இருப்பார். அதில் சவுத் கொரியன் சிட்டிசனாக மாறுறதுக்காக அந்த மிஷினை பண்ணுறதுக்காக ஹீரோ நார்த் கொரியாவுக்கு போகிறாரு. ஆனால் இந்த மொத்த விஷயமே பொய்ன்னு சொல்லலாம். சவுத் கொரியன்ஸ் திரும்ப ஹீரோவை ஏமாற்றதாக செஞ்சுருக்காங்க. அதை நம்பி தான் ஹீரோ நார்த் கொரியாவுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு கடைசியாக ஹீரோ நார்த் கொரியாவில் அந்த மிஷினை பண்ணும்போது கடைசியாக நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ் கிட்டே ஹீரோ மாட்டிக்கிறாரு. அதாவது முன்னாவே சவுத் கொரியன்ஸ்க்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கும். அதாவது ஹீரோ சவுத் கொரியாவில் இருந்துக்கிட்டு சவுத் கொரியாவை பிட்ரை பண்ணலாமா, இல்லைனா ஹீரோ வேறு எதனாச்சும் முட்டாள்தனமான விஷயம் பண்ணுறானோன்ற மாதிரி சவுத் கொரியாவுக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கும். அதாவது இந்த மிஷினை முடித்தோடனே ஹீரோ எலிமினேட் பண்ணுறது தான் சவுத் கொரியாவோட முதல் பிளானாக இருந்திருக்கும். ஆனால் அதுக்கு நடுவில் ஹீரோ நார்த் கொரியன்ஸ் கிட்ட மாட்டினால ஹீரோவை பிடிச்சி அவங்க பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாங்க. ஹீரோ இவ்வளோ வருஷமாக போராடினதுக்கப்புறம் இறந்துடலான்னு கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுவார். அதாவது ஹீரோ அவருடைய வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு இருக்கும்போது கடைசியாக அவருடைய ஃப்ரெண்ட் எங்கோக் சொன்ன வார்த்தைகள் தான் ஹீரோடைய மைண்டுக்குள்ளே போகுது. அதில் ஹீரோ சாகக்கூடாதுன்னு கூடிய ஒரு முடிவை இந்த இடத்துல எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்தில் தான் ஹீரோ யோங்ஜியாங்கை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்தில் யோங்ஜியாங் ஹீரோக்காக புதுசாக ஒரு மிஷினை தரது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் ஹீரோக்கு ஃப்ரீடம் தரதா சொல்கிறாரு. அதே சமயத்தில் ஹீரோ கடந்த காலத்தை மறந்துட்டு இவர் கூட இருக்கணும்னு சொல்லும்போது அதை கேட்ட ஹீரோவுக்கு கடுப்பாகுது. இதுக்கு நடுவில் ஹீரோ ஒரு அழகான ஏஞ்சலாட்ட ஒரு பொண்ணை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க தான் ஃபியூச்சரில் மிஞ்சியோடைய அம்மாவை மாற போகிறாங்க. இவங்களோட நேம் யூஜின்ன்றது. ஹீரோ அவங்கள பார்த்தோன்னே காதலில் விழுந்துருவார். 2 பேருக்குள்ளார காதல் நல்லா மலர்ந்துன்னு இருக்கும். ஆனால் கடைசியாக தான் அங்கே இருக்கிற யோங்ரியாங் வந்து ஹீரோ கிட்ட ஒரு எச்சரிக்கை தராரு. நீ இப்போதைக்கு நான் சொல்கிற மிஷினை செய்யணும். அப்படி செஞ்சால் யூஜினுடைய வாழ்க்கை அப்படியே இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு நார்த் கொரியன்ஸ் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா உன்னையும் யூஜினையும் கொல்லலான்னு இருந்திருக்காங்க. அதில் நீ என்ன பண்ணா சுப்ரீம் லீடருடைய பையனை நீ கொல்லணும், அதுதான் உனக்கான மிஷின்ன்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்ட ஹீரோவுக்கு வேறு வழி கிடையாது. யோங்யாங் சொல்கிற மிஷினை பண்ணியே தரணும். ஏன்னா இதில் யூஜினுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்டு இருக்குது. இதே மிஷின் தான் எக்ஸாக்டாக ஜின்ஷோலுக்கு வந்திருக்கும். அதாவது ஜின்ஷோலுக்குமே நார்த் கொரியன் சுப்ரீம் லீடருடைய பையனை கொல்லணுன்றதா ஒரு மிஷினை வந்திருக்கும். அதே சமயத்தில் தான் ஹான்ஸு வந்து ஒலிம்பிக்ஸை முடிச்சுட்டு வந்திருப்பார். அந்த சமயத்தில் ஹான்ஸுக்கு டிஸ்சார்ஜ் தேவைப்படுது. ஆனால் டிஸ்சார்ஜ் அவங்க தந்துருந்துட மாட்டாங்க. அதில் ஹான்ஸுக்கு எக்ஸாக்டான மிஷினை தரப்படுது. அதாவது 3 லெஜெண்டரியான சோல்ஜர்ஸ் ஒரே மிஷின் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நார்த் கொரியன் சுப்ரீம் லீடருடைய பையனை கொல்லணுன்றது அந்த மிஷின். அதில் இவங்க 3 பேருமே ஹார்பினில் இருக்க சைனாவுக்கு போயிருந்திருப்பாங்க. ஆக்சுவலி இதே எக்ஸாக்டான சீசன் நீங்கள் சீரியஸ்லையுமே பார்த்து வந்திருக்காங்க. ஆனால் அதில் ஜேஜோ ஐலன்னு உருட்டி இருந்திருப்பாங்க. அதாவது அமெரிக்கன் பிரசிடென்ட்டுடைய பொண்ணை காப்பாற்றதா ஹீரோ போயிருக்காருன்னு ஒரு சின்ன உருட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அது ஒன்றும் உண்மை கிடையாது. உண்மையாலுமே ஹீரோ சுப்ரீம் லீடருடைய பையனை கொள்ளதான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட ஒரு ரூம் கேட்குறாரு. அவங்க அது இல்லைன்னு வேற ஒரு ரூம் கேட்குறாரு. அந்த 2 ரூமே இல்லைன்னு தெரியுது. யார் புக் பண்ணியிருப்பாங்கன்ற மாரி ஹீரோவுக்கு சந்தேகமாக இருக்குது. ஆனால் ஒரு ரூமை புக் பண்ணியிருக்காது ஜின்ஷோல் தான். அவர் அந்த இடத்துல பாட்டு கேட்டுன்னு இருக்கிற மாதிரி இன்னொரு ரூமில் ஹான்ஸு எக்ஸசைஸ் பண்ணியிருப்பார். அந்த விஷயங்களை தான் நமக்கு காமிச்சுன்னு இருக்காங்க. அதே இடத்துல ஏஜென்ட் கிம்க்கு அவருடைய டார்கெட்டை முடிக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் கிடச்சிருந்துருக்கும். ஆனால் ஏஜென்ட் கிம் அது எதையுமே பண்ண கிடையாது. கடைசியாக தான் இவங்க ஒரு ஹோட்டலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அதாவது 3 லெஜெண்டரி சோல்ஜர்ஸுமே ஒரே ஹோட்டலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்னு சொல்லலாம். அந்த ரெஸ்டாரண்ட்டில் போயின்னு இருக்கும்போது தான் இவங்க 3 பேருமே ஒருத்தர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல 3 பேருக்குமே செட் ஆகலை. அதில் 3 பேருமே ஒருத்தர் விரோதி மாரி தான் பார்த்துக்கிறாங்க. இவங்க 3 பேருமே சண்டை போடலான்னு இருக்காங்க. இருந்தாலும் இவங்க 3 பேருக்குமே ஒரே ஒரு டார்கெட்டுன்னு புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க 3 பேருமே சமாதானமாக ஆரம்பிக்கிறாங்க. இங்கே இருக்க எல்லாமே சைனாக்காரனுங்க. அதில் அங்கே இருக்க சைனீஸ் கேங்ஸ்டர் ரொம்ப கடுப்பாகிறாங்க. ஏன்னா அங்கே இருக்கிறது முழுக்கவே கேங்ஸ்டர்ஸ் தானே. அதில் கேங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க 3 பேர் கூடிய சண்டை போடலான்னு இருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிற 3 பேருமே லெஜெண்டரி சோல்ஜர்ஸ் ஆச்சு. அதில் அங்கே இருக்கக்கூடிய மொத்த கேங்ஸ்டர்ஸுமே அவங்க ஈஸியாகவே டிஃபீட் பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்தது இவங்க 3 பேருமே நல்லா பேசி நல்ல ஃப்ரெண்ட்ஸாக மாறி இருந்திருப்பாங்க. அதுக்கடுத்தது அந்த டார்கெட்டை இவங்க 3 பேருமே ஒன்றா சேர்ந்து டிஃபீட் பண்ணலான்னு இருக்காங்க. அதுக்கு தான் அந்த டார்கெட்டை பிடிக்கிறதுக்காக இவங்களுக்கு ஒரு நாள் மாட்டி இருந்திருக்கும். அதில் சரின்னு சொல்லிட்டு அந்த டார்கெட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆட்கள்
இவங்க டிஃபீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கடைசியாக தான் அந்த டார்கெட்டோட நெருங்கலான்னு இருக்காரு. அது வரைக்கும் தான் ஹீரோ என்ன பண்ணியிருந்திருப்பான், அங்கே இருக்கக்கூடிய வென்டிலேட்டர் மூலியமாக டார்கெட் கிட்ட நெருங்கலான்னு இருக்கும்போது அந்த இடத்துல யூஜின் இருக்கக்கூடிய விஷயத்தை ஹீரோ நோட்டீஸ் பண்ணுறாரு. அதை பார்த்தோன்னே ஹீரோ ஷாக் ஆகிறாரு. அப்போ தான் ஹீரோக்கு மொத்த உண்மையுமே தெரிய வர ஆரம்பிக்குது. அதாவது யூஜின் உண்மையாலுமே ஹீரோவை காதலிக்க கிடையாது. யூஜின் இந்த மொத்த வேலையுமே பண்ணது யோங்ரியாங்க்கு கீழேன்ற விஷயம் தெரிய வருது. அதாவது யோங்ரியாங் தான் ஹீரோவை கண்காணிக்கிறதுக்கு யூஜினை செட் பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வருது. அதெல்லாம் தெரிஞ்சு ஹீரோ கடுப்பாகிறாரு. இருந்தாலும் ஹீரோ இன்னும் யூஜினை காதலிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. இந்த மிஷினுக்கு ஹீரோ வரதுக்கு காரணமே யூஜின் தான். அதில் ஹீரோ எப்படினாச்சும் இவருடைய உயிரை விட்டாச்சு யூஜினை காப்பாற்றணும்னு இருக்காரு. ஒரு கன் ஷாட் யூஜின் மேலே படுற மாதிரி வந்துருக்கும். ஆனால் கடைசியாக அதை ஹீரோ வாங்க ஆரம்பிக்கிறாரு. இதில் யூஜின் முதல்ல ஹீரோ மேலே காதலில் விட ஆரம்பிக்கிறாங்க. அதில் கடைசியாக யூஜின் அவங்க மனசை மாற்றிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த துப்பாக்கி எடுத்து முன்னாடி இருக்கக்கூடிய ஆட்களை டிஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கூடவே ஹான்சு ஜின்சியோல் இவங்க 2 பேருமே சேர்ந்துக்கிட்டாங்க. அதில் அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை ஈஸியாகவே அவங்க டிஃபீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்த விட்டு யூஜின் ஹீரோவை காப்பாற்றிட்டு போகிறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோ நார்த் கொரியாவும் தேவையில்ல, ஒரு மண்ணும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு கடைசியாக அவங்க பியாங்யாங்கை கான்டாக்ட் பண்ணுறாங்க. யார் இந்த பியாங்யாங்னு கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட மணி லாண்ட்ரிங்லாம் இவர் தான் பண்ணுவார். அதை தொடர்ந்து சில ஆட்களை ஹைடிங் பண்ணணும்னா இல்லைனா சில ஆட்களுக்கு புது ஐடென்டிட்டி ஆகணும்னா அதில் இவர் தான் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்ல. அது தான் இவங்க யூஜினுக்கு புது ஐடென்டிட்டியை கேட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்குங்க. இப்போது ஹீரோக்கு புதுசாக எந்த வித ஐடென்டிட்டியும் தேவை கிடையாது. இப்போது இவங்களுக்கு யூஜினுக்கு மட்டும் தான் ஐடென்டிட்டி தேவைப்படுது. அதில் யூஜின் இப்போதைக்கு சவுத் கொரியாவில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. யூஜினை எப்படினாச்சும் ஹீரோ பத்திரமா இருக்கணும்னு இருக்காரு. ஹீரோக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி தான் ஹீரோ இருக்காரு. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ப்ரையாரிட்டி யூஜினாக தான் இருக்கணுன்ற மாதிரி ஹீரோவுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் ஹீரோ எப்பயுமே யூஜினை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு கூடிய ஒரு முடிவில் தான் இருக்காரு. அதெல்லாம் இந்த இடத்துல பியாங்யாங் என்ன சொல்கிறேன்னா, ஒன்ஸ் இங்கே இருக்கக்கூடிய யூஜின் நார்த் கொரியன்ஸ் தெரிஞ்சால் சவுத் கொரியாவுக்கு தான் பிரச்சனை வரும். அதில் எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் அவளுக்கு புதுசாக ஒரு ஐடென்டிட்டி தந்துடுறேன். அதே சமயத்தில் அவளை நான் இந்த இடத்த விட்டு மறைச்சி வச்சுக்கிறேன்ற மாதிரி இந்த இடத்துல பியாங்யாங் யூஜினுக்கு ப்ராமிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது யூஜினை ஒரு பத்திரமான இடத்துக்கு அனுப்புறதா சொல்லும்போது அந்த சமயம் தான் யூஜினுக்கு ஏஜென்ட் கிம்மோடைய லைஃப்பை பற்றி தெரிய வந்திருக்கும். அதில் இந்த சைடு இருக்க யூஜின் பியாங்யாங் கிட்ட ஒரு ப்ராமிஸ் கேட்குறாங்க. அதாவது இவங்க ஏஜென்ட் கிம் கூடவே இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்றாங்களா. அதில் ஏஜென்ட் கிம் இவங்க கூட இல்லாத மாரி ஒரு தள்ளி இருக்கக்கூடிய இடத்துக்கு அனுப்ப சொல்கிறாங்க. இவங்க இருக்கிற இடம் எக்காரணம் கூட ஏஜென்ட் கிம்முக்கு தெரியக்கூடாதுன்ற மாரி பியாங்யாங் கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவங்க ஹீரோவுக்கு தெரியாத ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. பல நாட்களுக்கு அப்புறம் ஹீரோ யூஜினை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல ஹீரோ எமோஷனல் ஆகினாலும் யூஜினுக்கு பிரச்சனை வேணான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு சுலபமாக போயிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக இவருக்கு பியாங்யாங் கிட்டேருந்து ஒரு நியூஸ் தெரிய வர ஆரம்பிக்குது. அதாவது யூஜின் இப்போதைக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு தெரிய வர. அதில் ஹீரோவுமே வேகமாக யூஜினை பார்க்க போகிறாரு. ஆனால் யூஜினுக்கு மிஞ்சி பிறந்தோடனே அவங்க இறக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்காங்க. இந்த விஷயத்தை ஹீரோவும் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் யூஜின் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கடைசியாக யூஜின் என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னுடைய கடந்த காலத்தை மறந்துட்டு நீ எப்பயுமே மிஞ்சியோடைய அப்பாவாருன்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லு. அதை கேட்ட ஹீரோடைய மனசு மாறிடுது. அதில் ஹீரோ கடைசியாக சவுத் கொரியன் ஜென்ரலை பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ஜென்ரல் கிட்ட நீங்கள் சொன்ன எல்லா மிஷினுமே நான் செஞ்சுட்டேன், எனக்கு நீங்கள் ஃப்ரீடம் தரீங்கன்னு சொன்னீங்க, அந்த ஃப்ரீடம் இப்போ தாங்கன்னும் போது அந்த சமையல் தான் ஹீரோவுக்கு புதுசாக ஒரு மிஷினை தராங்க. இந்த மிஷினை முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோவுக்கு ஃப்ரீடம் கிடச்சிதுன்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் ஹீரோவுக்கு தரப்படுற மிஷின் தான் காணாமல் போன ஒரு விஐபிக்கு ப்ரொடெக்ஷன் தரணுன்றது. ஆனால் ஹீரோ அதுக்கு நடுவில் ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. நார்த் கொரியாவுக்குள்ளார புகுறதுக்காக ஒரு சீக்ரெட்டான டனல் ஹீரோவுக்கு தெரியும். அந்த டனல் மூலியமாக ஹீரோ நார்த் கொரியாவுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற சுப்ரீம் லீடரை கன்னை வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிப்பை இவர் கேட்குறாரு. அதாவது நார்த் கொரியாவை சம்மந்தப்பட்ட சில சீக்ரெட்டான ஃபைல்ஸை இவர் கேட்குறாரு. அந்த மொத்த விஷயத்தையுமே முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப ஏஜென்ட் கிம் அவருடைய மிஷினுக்கு வந்துடுறாரு. அதாவது ஒரு சீக்ரெட் விஐபியை பார்த்துக்க சொல்லியிருந்திருப்பாங்களே, அந்த மிஷினுக்கு வரும்போது கடைசியாக ஒரு மிஞ்சியுமே பார்க்க ஆரம்பிக்கிறாரு. சில ஆட்கள் மிஞ்சியை தேடி வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மொத்த பேருமே ஹான்சு அண்ட் ஜின்சியோல் தான் தோக்கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போதைய மிஞ்சியை பார்த்துன்னு இருக்குது ஹான்சு தான். அதுக்கு நடுவில் ஏகப்பட்ட நார்த் கொரியன்ஸாக இருக்கட்டும், சவுத் கொரியன்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே மிஞ்சியை பற்றி தெரிய வருது. ஹீரோ எப்படி இருந்தாலும் அவருடைய பொண்ணுக்காக வருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே மிஞ்சியை கிட்னாப் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு இங்கே இருக்குது 3 லெஜெண்டரி சோல்ஜர்ஸ். அதாவது 3 லெஜெண்டரி சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரே ஒரு சின்ன பொண்ணுக்காக மொத்த சவுத் கொரியாவை எதிர்த்து நிற்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் ஜஸ்ட் மிஞ்சின்னு கூடிய ஒரு சின்ன பொண்ணுக்காக தான் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இறுதியாக தான் அந்த மொத்த விஷயமே மிஞ்சுக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. அதில் மிஞ்சியுமே அவங்க அப்பாவை பற்றி புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் அவங்க அப்பா எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்கன்ற விஷயமும் மிஞ்சுக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. ஆனால் இது ரொம்ப நேரம் வரைக்கும் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா கடைசியாக தான் குக்ஷோல் மிஞ்சியை டேக் ஓவர் பண்ணிடுறாரு. இப்போதைக்கு மிஞ்சியை வச்சு எப்படின்னா ஹீரோ பிடிக்கலான்னு கூடிய எண்ணத்தில் குக்ஷோல் இருக்கார். அப்படி இருக்கிற சமையல் தான் பக்கமாக அந்த இடத்துக்கு ஹான்சு வருது மட்டும் இல்லாமல் மிஞ்சியை காப்பாற்றிடுவார். இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்ச குக்ஷோல் என்ன பண்ணுறான்னா, ஹான்சு அப்படியே கைது பண்ணலான்னு இருக்காரு. ஹான்சு மிஞ்சியும் அப்படியே கன் நுனையில் இவர் வச்சுன்னு இருக்கும்போது கடைசியாக தான் அந்த இடத்துக்கு ஹீரோ வர ஆரம்பிக்கிறாரு. முக்கியமாக ஹீரோ அவருடைய கயிறு மூலியமாக அந்த சைடு இருக்க வைஸ் மினிஸ்ட்ரி பிடிச்சதாக வச்சுருந்துருப்பாரு. அந்த கயிறு தான் ஹீரோடைய ஐகானிக்
பிரேக்காக இருந்திருக்கும். அது மூலியமாக அங்கே இருக்கிற குக்ஷால் கிட்ட அவருடைய பொண்ணை விட சொல்கிறாரு. அந்த சமயத்தில் கூட ஹீரோ அவருடைய பொண்ணை பாவமாக தான் பார்த்துட்டு இருக்காரு. எக்கா இருந்து கொண்டு மிஞ்சிக்கு எதனாச்சும் நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வைஸ் மினிஸ்டருடைய கழுத்தில் அந்த கயிறை போட்டுருந்துருப்பாரு. இந்த சீனை நீங்கள் எக்ஸாக்டாக அதே சீரீஸ்லையும் பார்த்து இருந்திருக்கலாம். அதேமாரியான சீன் தான் இந்த இடத்துல நடக்க ஆரம்பிக்குது. ஆனால் குக்ஷால் அந்த இடத்துல பின்வாங்குற மாதிரி தெரியல. எப்போனாச்சும் ஹீரோ பிடிக்கணும்னு கூடிய ஒரு எண்ணத்தில் தான் இவர் இருக்கார். ஹீரோமே மிஞ்சிக்கிட்ட நம்ம வீட்டுக்கு போகலான்ற மாரி சொல்கிறாரு. அதுக்குள்ள ஹீரோமே அவங்க விட்டுருவாங்கன்ற மாரி தான் யோசிக்கிறாரு. ஆனால் குக்ஷால் கடைசி வரைக்குமே பின்வாங்குற மாரி தெரியல. அந்த சமயம் தான் அந்த இடத்துக்கு ஜின்ஷோல் வரது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதில் எல்லாருமே மிகப்பெரிய டிஸ்ட்ராக்ஷனில் இருக்காங்க. இதுதான் சரியான சமயமாக ஹீரோவுக்கு படுது. அதில் ஹீரோமே தப்பிச்சலான்னு இருக்கும்போது இந்த டிஸ்ட்ராக்ஷனில் கடுப்பான குக்ஷால் என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்கிற வைஸ் மினிஸ்டர் துப்பாக்கி எடுத்து சுட்டு அதே இடத்த கொலை பண்ணிடுறாரு. இந்த எந்த வித சீனுமே நீங்கள் சீரியஸில் பார்த்துருக்க கிடையாது. மொத்த விஷயத்துமே வெப்டூனில் தான் அடக்கி வச்சுருக்காங்க. கடைசியாக தான் அந்த இடத்துல இருக்கிற மொத்த எஸ்எம்டியுமே இவங்க 3 பேருமே தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க? லெஜெண்டரி சோல்ஜர்ஸ் ஆச்சு. அதில் இவங்க ஈஸியாகவே எஸ்எம்டியை தோக்கடிக்கிறது மட்டும் இல்லாமல் மிஞ்சியை காப்பாற்றி அந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக கங்ஷன் ஒரு சின்ன பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுபடி எப்படின்னா ஹீரோ தோக்கடிக்கலான்னு இருக்காரு. அதுக்கே ஒரு சீஃப் நம்ம அணுக ஆரம்பிக்கிறாரு. சீரியஸில் ஒரு நேம் செக்ரட்டரி நம்ம இருந்திருக்கும். ஆனால் ஒரிஜினலாக ஒரு யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய மெசனரி குரூப்போடைய லீடர்னு சொல்லலாம். மெசனரினா கூலிப்பாடைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கூலிப்பாடையுடைய லீடராக தான் சீஃப் நம்ம இருக்கார். அதுவும் அந்த கூலிப்பாடை ரொம்ப பயங்கரமானவங்கன்னு சொல்லலாம். சீஃப் நம்ம இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பயங்கரமான மிஷின்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஏகப்பட்ட பேரை கொலங்கூடு பண்ணியிருக்காரு. அந்த மாதிரியான ஒரு கேரக்டராக சீஃப் நம்ம இருந்திருப்பார். ஆனால் சீரீஸில் கொஞ்சம் மொக்க பண்ணியிருந்திருப்பாங்க. அதெல்லாம் இருந்தாலும் கடைசியாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோடைய காரை இவங்க அணுகிறது மட்டும் இல்லாமல் அந்த காரை எடுத்து ட்ரக்குள்ளே போட ஆரம்பிக்கிறாங்க. இது மூலயமா இவங்க இந்த இடத்த விட்டு கிளம்பிலான்னு இருக்காங்க. அதுக்கு நடுவில் ஜின்ஷோலுக்கும் சீஃப் நமக்கும் சண்டை நடக்க ஆரம்பிக்குது. முக்கியமாக ஜின்ஷோலும் சீஃப் நம்ம மட்டும் தான் சண்டை போடுறாங்க. அதுக்கு நடுவில் ஹீரோ கங்ஷனை பார்க்கலான்ற மாதிரி கிளம்பிடுவார். கடைசியாக ஹீரோ ஃபேஸ் டு ஃபேஸ் கங்ஷனை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல கங்ஷனுக்கும் ஹீரோவுக்கு நடுவில் வாக்குவாதம் போகுது. அதாவது 2 பேரில் யார் உண்மையான அப்பாவாக இருக்காருன்னு சொல்லிட்டு. அதாவது 2 பேருமே அவங்க குழந்தைங்களுக்காக தான் மொத்த விஷயத்தையுமே பண்ணியிருந்திருப்பாங்க. அதை பற்றி கங்ஷன் பேசுறது மட்டும் இல்லாமல் கடைசியாக கங்ஷன் ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறேன்னா நான் உனக்கு தேவையான என்ன வேணாலும் தரேன், அதுக்காக நீ என் கூட ஜாயின் பண்ணிக்கணும், உன்னோட லைஃபே செட்டில் ஆகிற அளவுக்கு பணம் தரேன்னும் போது அதை கேட்ட ஹீரோ அடங்குற மையத்தில் வேகமாக கங்ஷனை போட்டு பொழக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல கங்ஷன் ஒரு அடி கூட ஹீரோ எதிர்த்து அடிக்கல. கடைசியாக தான் அந்த இடத்துல கங்ஷன் தான் பயங்கரமாக அடி வாங்க ஆரம்பிக்கிறாரு. இறுதியாக தான் ஹீரோ என்ன பண்ணுறான்னா கங்ஷன் தோற்றதுக்கப்புறம் பியாங்யாங்க்கு கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நான் உங்ககிட்ட ஒரு வேலையை சொல்கிறேன், அதை மட்டும் நீ செய். கங்ஷனுடைய கம்பெனியான ஜுன்ஹாக் கன்ஸ்ட்ரக்ஷன் உனக்கு தெரியல, அந்த ஜுன்ஹாக் கன்ஸ்ட்ரக்ஷனை இதோட முடிக்கணும். ஜுன்ஹாக் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண மொத்த மணி லாண்ட்ரி எல்லா விஷயமே வெளியே தெரியணுன்ற மாரி அந்த சைடு இருக்க பியாங்யாங் கிட்ட சொல்கிறாரு. அதில் பியாங்யாங்க அவருடைய வேலையை பார்த்து இருந்திருப்பாரு. இதுக்கப்புறம் சீரீஸில் என்ன நடந்திருக்குன்ற விஷயத்தை நம்ம பார்த்துருந்துருப்போம். பட் எனிவேஸ் இதெல்லாம் தாண்டி கடைசியாக ஹீரோ அவருடைய பொண்ணான மிஞ்சி கூட சேர ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல தான் மிஞ்சி உண்மையாலுமே உங்கள் அப்பா யாருன்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துல உங்கள் அப்பாவை மிஞ்சி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருக்குள்ளே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் போகிறதோட இந்த வெப்டூன் ஸ்டோரி இதோட முடியுது. ஆக்சுவலி சீரீஸில் எண்டிங்கை நல்லாவே தந்துருந்துருப்பாங்க. ஆனால் சில விஷயங்களை கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக கொண்டு வந்திருந்திருப்பாங்க. வெப்டூனில் இருக்க சில விஷயங்களை அவங்க அடாப்ட் பண்ணியிருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்ல போனால் யூஜினோடைய ஸ்டோரி அடாப்ட் பண்ணியிருந்தால் வேறு லெவலாக இருந்திருக்கும். வெறித்தனமான ஒரு ட்விஸ்ட்டாகவே சீரீஸில் அமைஞ்சிருந்திருக்கும். எதுக்கு அவங்க அந்த விஷயத்த பண்ணலன்னு தெரியல. மேபி சீசன் 2க்காக சேர்த்து வச்சுருக்காங்களே என்னமோ. ஆனால் கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தை மட்டும் சீரீஸில் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா வெறித்தனமான சீசன் அமைஞ்சிருக்கும். ஏஜென்ட் கிம் ரீஆக்டிவேட்டோடைய சீசன் 1ல் நான் மிஸ் பண்ண ஒரே ஒரு விஷயம் யூஜனுடைய ஸ்டோரி லைன் மட்டும் தான். அந்த ஸ்டோரி லைன் மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு பக்காவான சீசனை பார்த்த ஃபீல் வந்துருந்துருக்கும். அதை மட்டும் எதுக்கு அவங்க கட் பண்ணாங்கன்னு தெரியல. மேபி அன்னெசரின்னு நினச்சி கட் பண்ணியிருப்பாங்களே என்னமோ. பட் எனிவேஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது சீரீஸில் சொல்லப்படாத சில ஸ்டோரிஸை தான் நான் இதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருந்தேன். அதாவது சீரீஸில் பார்த்த சில விஷயங்கள் நான் சொல்லியிருக்க மாட்டேன். சீரீஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க மிஸ் பண்ணியிருந்தாங்களோ, என்னென்ன விஷயங்கள்லாம் முக்கியமாக இருந்துச்சோ அதை மட்டும்தான் நான் இதில் சொல்லணும்னு நினச்சேன். முக்கியமாக யூஜினோடைய ஸ்டோரியை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி எவ்வளோ பேர் இண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரி நான் உங்களை வேறு ஒரு தன்னோட அவசரமான வீடியோவில் செஞ்சு இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ்.